திருவாரூரில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 40 ரூபாய் முன்கூட்டியே கொடுத்தால்தான் நெல் கொள்முதல் செய்வோம் என ஊழியர்கள் நிர்பந்திப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 3.5 ஏக்கரில் சம்பா நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இவற்றை அறுவடைக்கு போதுமான இயந்திரங்கள் இல்லாத நிலையில் விவசாயிகள் காலதாமதமாக நெல் அறுவடை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய எடுத்துச் செல்லும் விவசாயிகள் மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்ச பணத்தை முன்கூட்டியே செலுத்த வேண்டும் என நிர்பந்திக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் 40 கிலோ 200 கிராம் என்ற அளவில் எடை பிடிக்க வேண்டிய நெல் மூட்டைகளில் 42 கிலோ வரை எடை வைத்து கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டு தண்ணீர் குறிப்பிட்ட நேரத்தில் வரல, ஆரம்ப காலத்தில் வறட்சி, அதற்கு பிறகு பருவம் தவறி பெய்த மழை, இது எல்லாத்துக்கும் உச்சகட்டமாக இப்போ அறுவடை ஆரம்பிக்கிற சமயத்தில் ஏற்பட்ட மழை. இதில் இல்லாமல் செயற்கையான தட்டுப்பாடு, இயந்திர தட்டுப்பாடு, இப்படி பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் இப்போ அறுவடை நடக்கு. இந்த நெல்லை அரசாங்கம் கொள்முதல் செய்து கொள்முதல் நிலையத்துக்கு போனால் ஏற்படுற பிரச்சனைகள் அது சொல்லி மாளாது. எல்லா அதிகாரிகள்கிட்ட முறையிட்டும் இதுவரைக்கும் இதுக்கு தீர்வே காணப்படவில்லை. குறிப்பாக ஒரு மூட்டைக்கு 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் லஞ்சமாக வாங்குகிறாங்க. இந்த பணத்தை முன்னாடி கொண்டு போய் கொடுக்கணும். அதாவது இதுக்கும் சேர்த்து நம்ம கடன் வாங்கிட்டு போனால் தான் அந்த நெல்லை அவங்க கொள்முதல் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் எடை 40-200 தான் ஒரு மூட்டைக்கு, ஒரு சிப்பத்துக்கு எடை வைப்பாங்க. ஆனால் 40-500, 41, 42 இப்படி பலவிதமாக பல இடங்களில் கொள்முதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி கேட்டால் அவங்க எங்களுக்கு இது குறையுது, ஷார்ட்டேஜ் ஆகுது, இதுக்கு நாங்கள் பணம் கட்டுற மாதிரியெல்லாம் வருது, இதை நாங்கள் குறைச்ச சம்பளத்தில் வேலை பார்க்குறோம், இப்படியெல்லாம் பல்வேறு சமாதானங்களை சொல்கிறாங்களே தவிர இதை தீர்க்கறதுக்கான எந்த முயற்சியும் அரசாங்கம் எடுக்கலை. அரசாங்கத்தில் ஆய்வு செய்ய வேண்டிய அலுவலர்கள்லாம் யாருமே ஆய்வு செய்கிற மாதிரி தெரியல.